இப்போ அவருக்கு வந்திருக்கிற பிரச்சனை மகனோட பிரச்சனை இல்லையா? அவர் பிடுங்கிட்டு போயிட்டார். இல்லை கட்சி வந்து அவருக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் இல்லை அது இருக்கட்டும், அதுவும் பஞ்சாயத்து சொத்து தகராறு மாதிரி தான் இது. அதாவது சொத்து தகராறில் நான் சொல்கிறது ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து தந்தையை கொன்ற மகனுக்கு தந்தையின் சொத்து வராது சட்டப்படி. அன்புமணி ராமதாஸை கொலை பண்ணலை, ஆனால் கிட்டத்தட்ட அப்படி பண்ணிட்டாருன்னு ராமதாஸ் வந்து சொல்கிறாரு. ஆனால் சொத்தை பிடிங்கிட்டு போயிட்டார். அதுக்கு அப்புறம் மகளை வச்சுருக்காரு. இப்போ ராமதாஸோட பிரச்சனை என்னன்னா, அன்புமணி எப்படியாவது தோக்கடிக்கணும், நான் தான் என்பதை நிலைநாட்டணும். அவர் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சமூக மக்களிடையே ஒரு அனுதாபம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் வந்து செய்திருக்கிறார். அதனால் தலித் மக்கள் மத்தியில் ஒரு மாளாத வெறுப்பு இருக்குது. ஒன்று, தலித் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, சாதி ஒழியணும்னு கருதக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாருக்குமே இந்த பாமக மேலே அந்த காழ்ப்பு வெறுப்பும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கூட்டணியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் கடந்த காலத்தில் செய்ததெல்லாம் தவறு, தாழ்த்தப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறார் அவர். இது திருமாவளவன் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் நான் வளர்த்த பிள்ளை அப்படின்னு திரும்ப வாங்க 2 பேரும் கை கொடுக்குற பிரச்சனையெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கிறீங்க, கீழ் வரைக்கும் அந்த நஞ்சை பரப்பியிருக்கிறீங்க மக்கள் மத்தியில். அப்படி சொல்ல போகிறீங்களா? ஒருவேளை ராமதாஸ் அப்படி சொன்னார்னாக்கா அன்புமணி சந்தோஷப்படுவார். ஏன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே ஜாதி வெறி ஊட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க இல்லையா, வன்னிய சமூகத்துக்கு துரோகம் அளித்து விட்டார் அப்படின்னு பிளேட்டை அப்படி திருப்பிடுவார் அவர். இவர் என்ன கேட்டாலும் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ திரும்ப வந்து இதை ஏற்றுக்கொண்டால், திமுக கூட்டணி இதை ஏற்றுக்கொண்டால் அவங்க அதிருப்தி அடைவார்கள். அதனால் என்ன ஆங்கிளில் போனாலும் அது இவர்களுக்கு பயன்படாது. அதனால தான் கெமிஸ்ட்ரி தப்புன்னு சொல்கிறேன். இது வந்து அரித்மெட்டிக் இல்லை, கெமிஸ்ட்ரி தப்பு. அவங்க பண்ண தப்பை ஒரு மனிதன் உணர்ந்து திருந்தக்கூடாதா அப்படின்னா திருந்தலாம். இது இப்போ சீட்டு பேரத்துக்காக திருந்தக்கூடாது. நீங்கள் திருந்துறதுன்னா திருந்துங்க, அது நீங்கள் சொல்லி திருந்தணும். அதனால் ஏதோ 2% 1.5% வரும் என்ற பெயரில் இவர்களை சேர்த்துக்கொள்வது பிரச்சனைக்குரியது.